கனிகளை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். கனிகளை குறித்து வேதத்தில் உள்ளவைகளை நம்ம என்ன செய்வோம்? பார்த்து வருகிறோம். அதுல போன வாரம் நம்ம வாசித்த நீதிமொழிகள் 12:12 என்ன சொல்லுச்சு? நீதிமானுடைய வேர் பிடிக்கும். நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். கனி கொடுக்கிற மரமாய் அந்த நீதிமான் மாறுவான், வளருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நீதிமான் என்று சொன்னால் வேதத்தை கை கொள்ளுகிறவன். நீதிமான் என்று சொன்னால் தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவன், புரிந்தவன், அதற்கு அவன் தன்னை விட்டு கொடுக்கிறவன். அதுதான் வேதம் அவனை அந்த மனுஷி அடையாளம் காட்டுது. இவர்கள் நீதிமான்கள். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? நீதிமான குறித்து புதிய ஏற்பாட்டுல யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு. மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்பதை யோசேப்பு கண்டபோது அச்சப்பட்டு, நல்ல கவனிங்க, அந்த மனுஷன் அதனாலதான் பைபிள் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, யோசேப்பு நீதிமான் என்கிறபடியால் மரியாள் என்ன செய்ய மனதில்லாம, அவளை காட்டி கொடுக்க மனதில்லாம, அவளை விலகிறதுக்கு, அவளை விட்டு விலகிறதுக்கு என்ன செய்யறாங்க? முயற்சி பண்ணார். மனம் ஒத்துக்கல. எப்படி இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யோசேப்பு மட்டும் விதிவிலக்கல்ல. அவரும் ஒரு விசுவாசி, அவர் ஒரு மனுஷன், சாதாரண நம்மளை போல பாடுள்ள மனிதர். அப்ப என்ன செய்யறாரு? தவறு நடந்துதான் தெரிகிறது. அவருடைய கண்ணுக்கு தவறு நடந்தாதான் தெரிகிறது. அதை எலாபரேட் பண்ணல. அப்படியே ஊர் முழுக்க போய், எனக்கு யாரை பார்த்தீங்க தெரியுமா, நீங்க யாரை கட்டி வச்சீங்க தெரியுமா, அப்படிலாம் என்ன செய்யல. அவரு ஒன்னும் பேசு. நேரம் என்ன பண்றாரு? சரி, ரகசியமா அவளை தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது தேவதூதரை சந்திக்கிற ஒரு காரியம் நடந்தது. அப்ப நீதிமான் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, தனக்கு தெரிந்ததை கூட தன்னுடைய பார்வையில இது நமக்கு என்ன செய்யலாம் வேணாம், இந்த பிரச்சனை நமக்கு வேணாம், இந்த காரியம் நமக்கு வேணாம், நாம் என்ன செய்யலாம்? தள்ளி விடலாம். நீதிமான்கள் அப்படித்தான் இருக்கணும். நம்ம ஒரு பிரச்சனையே நமக்கு தெரியாம அந்த பிரச்சனையில போய் கலந்து எதையாவது நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் சொல்லுது தூதர்கள் இருக்கிறாங்க. நீங்க வீணாய் பேசுகிற எல்லா பேச்சுகளுக்கும் உங்க மரண காலத்துக்கு பிறகு கணக்கு போட்டு உபயோகிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய தூதர்களுக்கு முன்பதாக நம்ம வீணா பேசக்கூடாதுன்னு புதிய ஏற்பாடு நமக்கு எச்சரிக்கிறது. அப்ப நீதிமான் என்ன செய்வான்? தேவனை துதிப்பான், தேவனை நேசிப்பான், தேவனுடைய சித்தத்தை வேதத்தின்படி நிறைவேற்றுவான். அவனுடைய வேர் என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். அது காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், அசையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அசையாது. பஞ்சம் போல ஒரு சூழ்நிலை வரலாம், தடுமாற்றம் வரலாம், அசையாது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஆரம்ப காலத்துல 2010 சொல்றேன், 14 வருஷத்துக்கு முதல்ல அந்த மனுஷன் நல்லா நேசித்தாரு. எனக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சு நாங்க ஒரு வீட்டுக்கு மேல ஷெட் போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பினான்சியலா தேவை இருக்கு. நான் இப்ப அவருடைய ஊழியத்துல அதிகமா அவருடைய சபையில போய் என்ன பண்ணுவேன்னு சொன்னா செய்தி கொடுத்துட்டு வருவேன். செய்தி கொடுத்துட்டு வந்தா அவங்க எனக்கு ஒரு 200 ரூபாய் காணிக்க கொடுப்பாங்க. 14 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது சொல்றேன். அந்த தேவ மனிதனுடைய கிளை சபையில நான் செய்தி கொடுத்துட்டு போகும்போது மெயின் சபையில ரிப்போர்ட்டை சொல்லிட்டு நான் வந்துடுவேன் வீட்டுக்கு. இதே என்னுடைய ஒவ்வொரு வாரமும் அவங்க ஒவ்வொரு வாரமும் அனுப்ப பிரியமா இருந்தாங்க. அப்ப என்ன ஆண்டவர் கொஞ்ச காலத்துல வேறு பிரித்து ரொம்ப தனித்திருந்து ஜெபிக்க வச்சு அதெல்லாம் வேற வேற கட்டம். அப்ப அவர் என்ன செய்தாரு, ஒரு கத்தோலிக்க ஃபாதர் ஒருத்தர் பாஸ்டர் ஃபெலோஷிப்ல பேசினாரியா. அவர் நிறைய பேருக்கு இடம்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார், நிறைய பண உதவி செய்கிறார் ஊழியர்களுக்கு. நீ இந்த இடத்துல போய் பாரு அப்படின்னா நான் என்ன செஞ்சேன், இவர் சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாஸ்டர் ஃபெலோஷிப்ல வந்து பேசி இருக்கிறாரு, நிறைய உதவி செய்யறாராமே. இவர் சொன்னது அப்படியே 100% உள்வாங்கிட்டு என்ன பண்ணிட்டேன், அட்ரஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட சமயபுரத்துக்கு மெட்ராஸ் ஹை ரோட்ல அவருடைய ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ஒரு பில்டிங்ல அவர் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஃபாதரை நம்பி நான் போயிட்டேன். போனதுல வெளியே பியூன் வந்து கேட்கிறாரு, யாரை பார்க்கணும்? ஃபாதரை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்?
இல்ல என்னுடைய பாஸ்டர் இந்த மாதிரி அவர் பேர் சொல்லிட்டு எனக்கு இது மாதிரி ஒரு தேவை இருக்குது, நாங்க மேல ஒரு ஷெட்டு போடணும், எங்களுக்கு ஒரு பண உதவி அவர் செய்வார்னு சொல்லி பாஸ்டர் சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு போய் சொன்னேன். இவர் நேரம் உள்ள பின் போனதுமே நான் வந்த விஷயத்த சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டாரு. உள்ள கூப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி மேலே கீழே என்னை பார்த்தாரு. அந்த ஃபாதர் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, தெரியாதரமா ஒரு தடவை பாஸ்டர் ஃபெலோஷிப்ல கூப்பிட்டாலும் வந்து பேசிட்டேங்க, அதுக்காக இப்படியாவது சொல்லப்பட்டதுங்கன்னு வாய் தந்த பேசும். அதுதான் நான் கடைசியா ஒரு மனுஷங்கிட்ட போய் நின்னது. நல்லா தெரிஞ்சுக்கணும், கடைசியா ஒரு மனுஷங்கிட்ட போய் நின்று நான் கையேந்தி நின்னதுனால, அறிவில்லை, வேத அறிவில்லை, கையேந்தி போய் நான் நின்னதுனால ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவமானம் படு, அவமானப்படு, அப்பதான் உனக்கு என்ன செய்யும், அறிவு வரும். அன்னையோடு வந்து கலங்கி தேவ சமூகத்தில் அப்படியே நின்று பாருங்க. அந்த ஷெட்டை போடுறதுக்கு பணம் எப்படி வந்துச்சு தெரியல. கர்த்தர் செஞ்ச 10 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், திறப்புல நின்று தேவ சமூகத்துல நீங்க ஆசீர்வதிச்சு ஆகணும். ஜனங்களே கொடுத்தாங்க, நம்மோட ஐக்கியப்பட்ட ஜனங்களே 2000, 3000, 5000 தானா வந்து கொடுத்தாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஷெட்டை போட்டு முடிச்சு. அந்த டைம்ல ஒரு 60,000, 65,000 செலவு பண்ணுவோம். ஆமீன் சொல்லுங்க. அது ஆரம்ப கால ஊழியம். நீதிமானுடைய பார்வை எங்க இருக்கணும், பரலோகத்தில் இருக்கணும். விடமாட்டார். கற்றுக் கொடுக்கும் போது அவர் பின்பற்றுகிறவங்களை விடமாட்டார். ஒரு மனுஷனுக்கு போய் நீ நின்று விடமாட்டார். அவிசுவாசத்தில் நீ இருந்து விடமாட்டார். சில நேரம் நம்முடைய ஒரு வேலைக்காக, ஒரு காரியத்துக்காக லஞ்ச பணம் கொடுத்து ஒரு வேலையை தேடுறீங்களா, நீங்க அநீதிமான். நீங்க நீதிமான் கிடையாது. உங்க வருமானத்துல சாபம் சொல்லிக் கொடுக்க. நீதிமான் யாருக்கு சொல்லிக் கொடுக்க? கிறிஸ்தவர்கள் போய் குறுக்கு வழியில போயிட்டு ஏதாவது ஆதாயப்படுத்த விரும்புறீங்களா? இல்ல. அடுத்தவங்க வேலையை கட்டி பறிக்கிறீங்க. அந்த வேலைக்காக நீங்க பணம் கொடுக்கும்போது யாருக்கோ போக வேண்டிய ஒரு வேலை உங்களுக்கு வருது. அந்த வேலை உங்க வாழ்நாள் முடிவு ஒரு சாபத்தோடு தான் அதில் இறங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வீணான மருத்துவ செலவுகள் வரும், வீணான காரியங்கள் உங்க எல்லையில் நடக்கும். ஏன்? தேவன் உங்களை நேசிக்கிறார், சிச்சிக்கிறார். புரிந்து கொள்ள. எனக்கு கொடுக்கப்பட்டது சாதாரண பணியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுத்தாரு, அதுல எனக்கு அவருடைய சமாதானம் இருக்குன்னு வாழுகிறாங்க பாருங்க, அவங்க தான் நீதிமான். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அடுத்தவங்களுடைய பதவிக்கு ஆசைப்படுகிறவர் நீதிமான் அல்ல. அடுத்தவங்களுடைய நிலத்துக்கு ஆசைப்படுகிறவர் நீதிமான் அல்ல. அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறவர் நீதிமான் அல்ல. நீதிமான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய். இன்னைக்கு அதை குறித்து இரண்டாவதா கனி கொடுக்கிறது குறித்து எங்க ஆரம்பிச்சோம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ல, அதே லூக்கா 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இன்னைக்கு கனியை குறித்து சபைக்கு தெரியல. கனி என்றால் என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆஃப் தி ஃப்ரூட். அதை குறித்து நமக்கு தெரியும். நம்ம அதை குறித்து ஏதாவது அறிந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அலசி பார்த்தா நிறைய பேர் ஜீரோ தான். நிறைய பேர் ஜீரோ தான். அதனாலதான் கர்த்தர் அவ்வப்போது தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லணுமோ என் மூலமா, இந்த சேனல் மூலமா சொல்லி வருகிறார். எத்தனை பேருக்கு காவலா இருக்கிறீங்க? நீதிமான் மிகுந்த கனி கொடுக்கிறவனா இருப்பான். அதை குறித்து சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆமென் சொல்லுங்க. இது ரெண்டுமே உயரமுள்ள மரம். நீதிமான் எப்படி செழிக்கணும்? அப்படியே படிப்படியா பனையை போல செழிக்கணும். நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? ஒருவன் எட்டி பிடிக்க கூடாத அளவுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நீதிமான் பனையை போல செழிப்பான். அடுத்தது என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள்
நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்னவா இருப்பாங்க? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த செழிப்பை மாத்திரம் எடுத்து பேசுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அது கள்ள உபதேசம். கர்த்தத்தை கேளுங்கய்யா, கொடுப்பாரு. ஜெபிச்சா போதியா, சும்மா ஆசீர்வாத வசனங்களை வச்சு கற்பனை பண்ணி பாருங்க, அதெல்லாம் கள்ள உபதேசம். நீதிமான் யார்? நீதிமானாய் நீ வாழ்ந்து காண்பிக்கணும். நீதிமான் படையை போல உயரமாய் நீ செழித்து வேண்டும் என்றால் நீதிமானுக்கு உண்டான தன்மையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் கனி கொடுக்க முடியும். நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள்ல எடுத்து அவன் தேவனுடைய பணிக்கு செய்வான், அவன் ஏழைகளுக்கு செய்வான். அதுதான் கனி கொடுக்கிறான். சொல்லுவே, எத்தனை பிசினஸ் மேன், நல்ல தேவன் பக்தி உள்ள மனிதர்கள் சபைகளை கட்டி கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நல்ல சௌந்தரியம் உள்ளவங்க கிராமப்புறங்கள்ல நிலங்களை தெரிந்து கொண்டு ஒரு எளிய முறைப்படி 100 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய சபைகளை கட்டி கொடுக்கிறார். சில பிசினஸ் பீப்புளை நான் பார்க்கிறேன், அவங்க மாதம் ஊழியர்களுக்கு தாங்குறாங்க, ஊழியத்தை தாங்குறாங்க. சில பிசினஸ் பீப்புள் எல்லாம் விடுங்க, வேலையில் இருக்கிற நல்ல தேவ மனிதர்கள் சில கண்களுக்கு தெரிகிற அந்த தடுமாறுகிற அனுபவத்தில் இருக்கிற ஊழியர்களை தாங்குகிறத பார்க்க முடிகிறது. இவங்க எல்லாம் எந்த விஷயம் வருவாங்கன்னா, நீதிமான். கொரோனா வரும்போது கொரோனால பாதிப்பு உண்டாகும், பஞ்சம் தேசத்துல இருக்கும். ஆனா நீதிமானா நடக்கிறான் பாருங்க, தேவ பார்வைகளை உண்மையா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. சொல்லுவோம், அவங்க தேவனுக்குள்ள செழித்து ஓங்குவாங்க. சொல்லுவோம், கர்த்தர் கொடுப்பார், இவங்க எடுப்பாங்க, திரும்ப அவர் கொடுப்பாரு, திரும்ப இவங்க எடுப்பாங்க, கொடுப்பாங்க, எடுப்பாங்க, கொடுப்பாங்க, எடுப்பாங்க. சொல்லுவோமே, நீதிமான் கஞ்சத்தனமா இருக்கவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் சிக்கனமா இருக்கவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஏன்? அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதுனால கர்த்தர் கொடுத்தது சும்மா இறைச்சிடும். வாரி இறைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் விளங்கும். நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறார். அவருடைய வேலை ஒரு மார்க்கெட் பகுதியில தான். அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலையும் பாத்தீங்கன்னா அவர் தசமமாக ஆலயத்துக்கு கொடுக்கிறதும், நம்முடைய ஊழியத்துல தன்னுடைய எந்த காணிக்கைகளை கொடுக்கிறதும், சில நேரம் சில காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கிறது பார்க்கும்போது நீதிமா அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஏழைகள் ஊழியத்துக்கு சமையலா செய்யறதுனால அப்படிலாம் வந்து உதவி செய்து அவங்க மகிழ்ந்து அதை வந்து சந்தோஷமா செய்யறாங்க. அவங்க எல்லாம் நான் வந்து ஆண்டவருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். பனைய போல அவங்க செழிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் நீரூற்ற போல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க இளைஞர மரத்தை போல எப்போதும் நிழல் கொடுக்கிற மரத்தை போல கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஆமென். தசமமாக முறையா கொடுக்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கு. எந்த தேசத்துல நீங்க இருந்து பார்த்தாலும் சொல்லுங்க, கனி கொடுக்கிற மரம் நீங்கள் எவ்வளவு தேவை தெரியுமா? அது தேவனுடைய பணி செய்வதற்கு. என்னைக்காவது கர்த்தர் மூட்டை மூட்டையா பணம் கொண்டு வந்து கொடுத்து பார்த்திருக்கீங்க ஊழியக்காரனுக்கு? அவரால் அது முடியும் தானே? மீன் வாயில நாணயத்தை வச்சவருக்கு ஒரு மூட்டை சாக்கு மூட்டையில ஒரு ஊழியக்கார கையில பணம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இயேசுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லுங்க. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா பாஸ்டர், எங்க வீட்டு பக்கமாவும் ஆண்டவர் அனுப்பி விடுங்க, நாங்களும் கதவை திறந்து வச்சிருக்கிறோம், வேணாம் மேல ஓடுகள்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறோம், அப்படியே வந்து அநேக போட சொல்லுங்க, நாங்க கேஷ் பிடிச்சுக்கிறோம் பாஸ்டர். கற்பனையே பண்ணாதீங்க, ஒரு பைசா கூட அப்படி வராது. ஒரு ரூபா கூட உங்க உழைப்பு இல்லாம வரவே வராது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே கர்த்தர் வைத்தாரு மனுஷனுக்கு சட்டமாய் நெற்றி வேர்வை நிலத்துல சிந்து, நிலத்துல சிந்து, உழைப்ப கொடுத்து சிந்து வரும், அதுக்கேற்ற பலன் வரும், அதுக்கேற்ற ஆசீர்வாதம், அதுக்கேற்ற கதவு திறக்கப்படும். நீங்க படிச்ச படிப்புக்கு வர்ற வருமானம் போதுங்கிற, கை நீட்டி லஞ்சம் வாங்காதீங்க. கிறிஸ்தவர்கள்
கை நீட்டி நீங்க ஆண்டவருடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நம்ம பரிதா வாங்குகிறவங்களா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறபடி அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாது. அது சாபத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு. நீங்கள் கனி கொடுக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் கனிகளை திருடுகிறவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அப்ப வேதத்துல நிறைய காரியம் இருக்குது. நிறைய காரியத்தை நம்ம என்ன செய்யறதுன்னா ஜனங்களுக்கு இப்ப போதிக்கிறது இல்லை, முறையாய் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியக்காரங்க, பழைய ஊழியக்காரங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட சிறு வயதிலிருந்து பார்த்தலாம், கடினமான உபதேசம். மைக்க பிடிச்சாங்கன்னா முடிக்கிற வரைக்கும் எச்சரிக்கை, திட்டி தீர்த்துருவாங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தலையை கொடுத்து அபிஷேகம் அபிஷேகம், கர்த்தர் பேசுற சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. விசுவாசிய கொஞ்சம் அப்படியே ஐஸ் வச்சு, அப்படியே கொஞ்சம் பட்டு பூசி அப்படி பேசுறதா அவங்க அப்படியே சபைக்கு வந்து நாங்க வர்றோம் இல்ல, யாருக்கு வேணும், யாருக்கு வேணும்? நீங்க யார பிரியப்படுத்த விரும்புறீங்க? ஊழியக்காரனையா? அப்ப உங்களுக்கு கொடுக்கிற சுகம், உங்களுக்கு கொடுக்கிற விடுதலை, உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை கொடுக்கிற தேவனை நம்ம பிரியப்படுத்தலையா? அப்ப நான் கேட்கிறேன், நீங்க கனி எப்படி கொடுப்பீங்க? சிலர் இருக்கிறாங்க, தசமபாகத்தை கொடுத்துட்டு சில சபைகள்ல ஹெல்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க பண்ணுகிற லூட்டி இருக்கு பாருங்க சபைகள்ல. அப்பா அப்பா அப்பா, பாஸ்டருடைய குடிமை அவங்க கையில தான். பாஸ்டர் என்ன செய்வாரு? வேத ஞானம் இல்லாம உலக ஞானம் அகல கால வச்சுருவாரு. பெரிய ப்ராஜெக்ட், பெரிய நிலம், பெரிய சபை போயிருவார். அப்புறம் பிரசங்கம் ஆயிடும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆளு கண்ட்ரோல் பண்றாரு. நீங்க என்ன கொஞ்சம் அப்படி சொல்றீங்க, நீங்க என்ன கொஞ்சம் இப்படி சொல்றீங்க, டியூன் பண்ணுங்க. லூசிஃபர் கொஞ்சம் திருத்து பேசுகிறதுக்கு ஏவுகிறவன் லூசிஃபர். அதான் கோணலான சர்ப்பம், வளைந்து நெளிந்து போகும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னுடைய வார்த்தையை, உடவிடப்பட்ட வார்த்தையை அக்னியா அனுப்புவார், பட்டயமா அனுப்புவார். வெட்டு ஒண்ணுனா துண்டு ரெண்டு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அப்படிப்பட்ட சபைதான் சொல்றோம். அதனாலதான் இங்க நிறைய பேர் நிலைக்க முடியும். அவங்க செவிகளுக்கு தேவையான செய்திகளை புதிய ஏற்பாட்டை சொல்றது போல தேடிக்கொள்ளுகிறார், போதகர்களை தேடிக்கொள்ளுகிறார். வந்து பிரசங்கம் பண்ணாலே அதுல 4 ஆசீர்வாதமான காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார். நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க சொல்லு? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றவைகளுக்கு நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க? பிறருக்கு முன்மாதிரியா நீங்க எப்படி வாழுவீங்க? நீங்க தேவனுக்காக எதை செய்ய போறீங்க? உங்களுக்கு பிரசங்கமே உங்க விருப்பத்தின்படி இருக்குன்னு சொன்னா, அதுலயே தேவ சித்தத்தை நீங்க தேடலன்னு சொன்னா, உங்களுடைய நிலை பரிதாபம் அல்லவா? உங்களுடைய நிலை பரிதாபம். வாசிக்க, தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும், சொல்லுங்க சபை சொல்லுங்க, புஷ்டியும் பசுமையுமாய் வயதான காலத்தில் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடமாட்டாரு, கையை நிற்க விடமாட்டாரு, எனக்கு உதவி செய்ய நிற்க விடமாட்டாரு. நீதிமான், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நீதிமான், தேவனுடைய ஆலயத்தின் ஊடாய், தேவ மனிதன் ஊடாய் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் ஊடாய் ஆசீர்வதிக்கும் போது, நீ கர்த்தருக்குள் தேவனுக்கு என்று பிரியமானதை அவருடைய வழிகளில், அவருடைய ஆலோசனைகளை கைக்கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது, வயசாகிற காலத்துல கூட உங்க தேவைக்கு நீங்க ஒருபோதும் அலைந்து திரிவது இல்லை. அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாரு? புஷ்டியும் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள சிறு வயதிலிருந்து கனி கொடுக்க பழக்கம், வாலிப வயதிலே கனி கொடுக்க பழக்கம். தேவனுக்கு பிரியமானதை செய்வதுதான் கனி கொடுக்கிறதுக்கு அடையாளம். தேவனோடு நிற்பது கனி கொடுக்கிற அடையாளம். வெயிலையும் பாருங்க, நம்முடைய ஆலயத்திலிருந்து ஒரு 2 ஆத்மா வந்து திறப்புல நின்று ஜெபிக்க வருது. எங்க தென்னூருக்கு வருது. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு 6-7 பேர் வந்து நிக்குது, திறப்புல நிக்கிறது தேவ சமூகத்துல.
சும்மா ஜெபிக்க ஆரம்பிச்சா அக்கினி இறங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. போதுங்க எனக்கு. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே இறங்கி வந்துட்டார் ஆண்டவர். புதிய காரியங்களை, புதிய திட்டங்களை, புதிய சித்தங்களுக்குள்ள நீதிமானை நடத்துவார். எது நீதி? தேவனுக்காக நிற்பது நீதி, தேவனுக்காக பணி செய்வது நீதி, சுவிசேஷத்தை அறிவிப்பது நீதி, கர்த்தர் சொன்னவைகளை கைக்கொண்டு அவைகளை செய்து முடிப்பது நீதி. இதை குறித்து மத்திய 21ஆம் அதிகாரம் 42-44 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். மத்திய 21-42-44 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தரைக்கல்லாயிற்று. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை அவர் ஊழியம் செய்த காலத்திலே இவர் ஆகாதவர் என்று இந்த பரிசேயர், சதுசேயர், ஆலயத்தில் உள்ள வேத பாரகர்கள் எல்லாமே என்ன செய்றாங்க? இயேசுவை ஓரங்கட்டுறாங்க. பிதாவாகிய தேவன் வீடு கட்ட இறங்கி வந்தார் இயேசுவை அனுப்பி. அந்த இயேசு என்ற அந்த கல்லை இந்த ஜனங்களை என்ன செய்றாங்க? புறம்பாக்க பார்க்கிறாங்க. ஆகாது என்று இந்த இயேசுவை தள்ளின அந்த இயேசுதான் கட்டிடம் தாங்கிட என்னமாச்சான்? மூளைக்கல்லாயிற்று. அல்லேலூயா சொல்லுவே. தொடர்ந்து வாசிங்க. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலமும் வாசித்ததில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. யூதர்களிடத்திலிருந்து அது பறித்தெடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து பறித்தெடுத்து இந்த கனி கொடுக்கிற ஜனங்க எங்க இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது உலகமெங்கும் இருக்கிறாங்கன்னு இயேசு தெரிந்து கொண்டு புறப்பட்டு போய் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவங்களுக்கு என்ன செய்ய? ஞானஸ்நானம் கொடுங்க. நம்ம சபையில ஒரு 3 ஆளுக்கு ஞானஸ்நானம் சொன்னேன் ஜூன் மாசம். அப்படியே ஸ்தாபனை வந்தார். அந்த 3 ஆத்துமாவே இன்னைக்கு சபையில இருக்காங்க. முடியல, சரி மன்னிச்சிடலாம். இன்னும் 2 ஆத்துமாவை என்ன செய்யறது? ஞானஸ்தான செய்தி கொடுக்கும்போது சில ஆள் வரல, ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது வரல. அப்ப தெரியும் வேணும். கனி கொடுக்கிறவங்களா நம்ம, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறவங்களா நம்ம. ஞானஸ்தானம் இருக்கு கேட்கக்கூடாது. அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அவசியம். தேவனை உதாசனப்படுத்துகிறவர்களுக்கு ஞானஸ்தானம் அவசியம் அல்ல. சபையிலே நாட்டப்பட தன்னை ஒப்பு கொடுக்காதவர்களுக்கு ஞானஸ்தானம் அவசியம் அல்ல. ராபோச்சனமும் அவங்களுக்கு அவசியம். அவங்களுக்கு கொடுத்தும் பிரோஜனம். புரிஞ்சுக்க, கொடுத்தும் பிரோஜனம். அவர்கள் கனி கொடுக்க மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தை கனி கொடுக்கிறவர்கள் யார்? உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அதை வைத்து இயேசுவுக்கு நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க? உங்க கண்ணின் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதை வைத்து இயேசுவுக்கு நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க? உங்க பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி விடுதலையாக்கி மாந்திரிகம், பில்லி சூனியம், கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற இயேசுவுக்கு நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க? அதை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப இதெல்லாம் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்குது? கற்றுக்கொள்ள. புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். இயேசு இஸ்ரவேலர்களுக்காக வந்தார். காணாமல் போன மந்தையின் ஆடுகளை தேடி வந்தார். அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணாரு. இவங்க புறம்பாக்கினாங்க, தள்ளினாங்க. அந்த கட்டிடம் தாங்கிடும் அந்த கல்லுடைய ராஜ்யத்தின் திட்டம் புறஜாதிகளிடத்திலே போயிடுச்சு. ஆமென். இன்னைக்கு இந்தியாவில் இருந்து அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியான்னு போய் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களை பார்க்க முடியுது. ஆனா ஒரு காலத்துல வெள்ளக்காரங்க கோட் சூட் போட்டுட்டு வந்து மேடைகள்ல போஸ்டர்ல அதெல்லாம் பார்த்தா நம்ம ஜனங்க போய் நிற்பாங்க. ஏன்னா ஹீலிங் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும்.
வியாதிகள் சுகமாகும். அதை பார்க்கவும் அதை பெறவும் அநேகர் அந்த காலத்துல வருவாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முதல்ல இந்தியாவில் சுவிசேஷமும் தேவ ஆலயங்களும் திட்டங்கள் வித்தியாசம். அதற்கு பிறகு கர்த்தர் நம்ம தேசத்துல சில பாத்திரங்களை எழும்ப செய்து, நல்ல தேவ மனிதர்களை எழும்ப செய்து, இன்னைக்கு அங்கிருந்து வந்த சுவிசேஷகர் அறிவித்த காலம் போய் இன்னைக்கு இங்க இந்த தேசத்திலிருந்து பாருங்க கனி கொடுக்கிற தேவ மனிதர்கள் புற தேசங்களுக்கு போய் நமக்கு அறிவித்த கிறிஸ்துவை அறிவித்த தேசங்களில் போய் ஊழியம் செய்கிற அளவுக்கு இவர்களை உருவாக்கி எடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஒரு காலத்துல டிஜிஎஸ் தினகரன் ஐயா, நம்மளுடைய மருந்த ஜீவானந்தம் ஐயா அவங்கெல்லாம் எழும்ப முன்னால வெள்ளக்காரர்களுடைய கோட் ஷூட் போட்டோ பார்த்தா தான் ஜனங்க கூட்டம் சேரும். வெள்ளக்காரங்க வந்தாலே அற்புதம் நடக்கும், ஜெபிச்சா சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஓடுவாங்க ஜனங்க. ஆண்டவர் ஒரு காலம் வரும்போது அதெல்லாம் தலைகளை மாற்றினாங்க. வெள்ளக்காரர்களை நீங்க உங்க ஊர்ல ஊழியம் பாருங்கப்பா, கனி கொடுக்கிற எங்க பிள்ளைகளை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுங்க. டிஜிஎஸ் ஐயா தன்னுடைய வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்து ஊழியத்துக்கு வந்தார். ஆமென். கனி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, யோசித்து பாருங்க. ஒரு 24 மணி நேரத்துக்கு கணக்கு என்ன? 24 மணி நேரத்துல என்ன நம்ம கர்த்தருக்காக செய்யும்? தேவனுடைய ஊழியம், தேவனுடைய நல்ல ஞானம் பெற்று பல ஆண்டு கால விசுவாசிகளா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சபையில கொண்டு வந்து நம்ம சேர்த்திருக்கோம், யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம தான் திணியா தான் இருக்கோம் இல்லையா? சுயநலம். நாம, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், ஆண்டவரே நல்லா படிக்கணும், நல்லா கல்யாணம் ஆகணும், நல்லா செழிக்கணும், நான் வீடு கட்டணும், நம்ம ஆடு வாங்கணும். விசுவாசியே தேர்வீங்களா? ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தேர முடியுமா? கனி கொடுக்காத மரத்தின் வேர்வே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. சுயநலம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. சுயநலமாய் தனக்கு தானாய் வாழுகிறவர்கள் ராஜ்யத்தில் இடம் பிடிப்பதில்லை. கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவது. தேவனுடைய வாக்கு நிறைவேறும். கொடுக்கப்பட்ட காலத்துல பலரை சந்திக்கணும், இயேசுவை பேசணும், சொல்லி பாருங்க. இயேசுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு படி நீங்க வச்சு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க காசு தசம பாகனம் கொடுத்துட்டோம்ல அந்த ஊழியம்னா அவருக்கு அவங்க ஊழியக்காரங்க வேலை. ஒரு பக்கம் உண்மைதான். நீங்க ஊழியத்துக்கு ஷோல்டரா நிக்கிறீங்க, தோல் கொடுத்து நிக்கிறீங்க. டிராக்ஸ் அடிப்பாங்க, பெட்ரோல் போடுவாங்க, போய் என்ன செய்வாங்க, கர்த்தரை கொடுத்து அவங்க பிரசங்கிப்பாங்க. நமக்கு டிராக்ஸ் நிக்குது, நம்ம ஊழியத்துல டிராக்ஸ் நிக்குது, 10,000 அடிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அடிச்சா 10,000 அடிக்கல மல்டி கடல் அடிச்சிட்டோம்னு சொன்னா பொன்மலைப்பட்டியை சுத்தி சரௌண்ட் பண்ணிடுவோம். இந்த வருஷம் அடுத்த வருஷம் 10,000 வச்சு தாராளமா கொடுக்கலாம். 2 வருஷத்துக்கு இருக்கு நம்ம டிராக்ஸ். அப்ப எதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யறோம்? ஏன் செய்யறோம்? கனி கொடுக்கணும். நாம் பெற்ற இயேசுவை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க அவங்க விரும்புறாங்க இல்ல, அது அடுத்த பிரச்சனை. அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்ல, அது அடுத்த பிரச்சனை. நியாய தீர்ப்பு அவங்க நிற்கும் போது சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தாரா, எங்க வீட்டு பக்கமே வரல ஐயா, ஆண்டவரே வரல அப்படின்னு போட்டு கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. வீடு வீடா கொடுப்போம், கொடுத்த வீடுக்கு திரும்ப கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. எப்படியாவது வலுக்கட்டாயமா இயேசுவை கொண்டு போவோம். ஒரு வார்த்தை அந்த டிராக்ஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தை அவங்க உள்ளத்தை பிடிச்சிட்டா அந்த ஆத்மா ராஜ்யத்துக்கு சொந்தமாயிடலாம். ஆமென். பலமுறை ஏற்றி பேச்சு வாங்கி எனக்கு தெரிஞ்ச சாதாரண சபை விசுவாசம் அவமானத்தை பார்க்காம திரும்ப அந்த வீடுகளுக்கு போய் திரும்ப அந்த இந்து குடும்பங்களை சந்திச்சு எத்தனை குடும்பத்தை ஆதாயப்படுத்திருக்காங்க தெரியுமா? நிறைய ஊழியக்காரன் சொல்லிக்கிறாங்க, ஒரு பைசாவுக்கு பிரோஜனம், ஒரு பைசாவுக்கு பிரோஜனம். தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் பண்ணலாம்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இயேசுவை பத்தி பேசலாம்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நல்ல டிராக்ஸ் அடிச்சு கொண்டு போய் கொஞ்சம் காசு செலவு பண்ணி வார்டா சந்திக்கலாம் இல்ல. அதெல்லாம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் செஞ்சிட மாட்டோம். ஏன்? அது உழைக்கணும், அது கொஞ்சம் சிரமப்படணும், இருக்கதான் செய்யணும். இயேசு சிரமப்பட்டுதான் சிலுவை சுமந்தாரு, இயேசு சிரமப்பட்டுதான் ஆணைகளை கையில ஏற்றுக்கொண்டாரு, கால்களை ஏற்றுக்கொண்டாரு. அதை விட கொடுமையே எனக்கு அவர்கள் டார்ச்சர்லயே அவருக்கு வந்து முள்முடி சுட்டி அதை ஒருத்தர் கோலா அடிச்சா பாருங்க, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு வலிக்கும். அதெல்லாம் நினைச்சோம்னு சொன்னா நம்ம ஊழியம் இயேசுக்காக பேசும் வார்த்தை. கனி கொடுக்கிறவங்கள வாழ்ந்து கற்று தேவனுக்குள்ள நீங்க ஒரு நீதிமானை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சொன்ன அதுக்கு நான் வேதத்தில் இவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு.
எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 9 இருந்து 11 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5 9 இருந்து 11. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென் சொல்லுங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சகல நற்குணம் இருக்கும் ஆவியின் கனி. ஆவியின் கனியை உடையவர்கள் சகல நற்குணம். எப்படி? தன்னை ஏசுறவங்களுக்காக ஜெபிக்க, தன்னை புறப்பேசுறவங்களுக்காக பாரப்பட, தன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க நற்குணம், வெறுக்கிறவங்களுக்காக திறப்புல நிற்க நற்குணம், சகல நற்குணம். அடுத்தது என்னது? நீதி. அளவில் வாசிக்க. அடுத்ததுன்னா நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதியிலும். நீதி வந்து நீதினா நீதிதான். தராசு பிடிச்சா சரியா இருக்கணும். ரெண்டு பக்கம் பேலன்ஸ் இருந்தாதான் நீதி. ஒரு சைடு வெயிட் அடிச்சுன்னா நீங்க தராசு பிடிக்க தகுதியற்றவங்க. நீதிமான் அல்ல அப்படின்னு. இப்ப நிறைய நாள் உதாரணம் சொல்ல முடியும். சபைகளுக்குள்ளே நடக்கிற காரியம், ஜாதிக்காரனுக்கு ஜாதிக்காரன் சவால் பண்ணுவான். தப்பு, பாவம். நிறைய ஊழியர்களுக்கு தெரியும். ஜாதி பார்த்து ஊழியத்தை கொடுத்து ஜாதிக்காரன் அப்படி தூக்கி வைப்பான். நான் வளர்ந்த சபை சுக்குநூறா உடைஞ்சிச்சு. வெளிப்படையாவே சாட்சியா சொல்றேன். திருச்சியில ஒரு பெரிய சபை சுக்குநூறா உடைஞ்சிச்சு. அந்த போதகத்தை நான் கண்ட ஒரு பாவம் என்ன தெரியுமா? ஜாதி. தான் ஜாதிக்காரனே கூப்பிட்டு ஊழியத்தை கொடுப்பார். தான் ஜாதிக்காரனே நல்ல இடங்களை சபைகள் அமைச்சு அப்படி செழிப்பா ஆசீர்வாதமாக வைப்பார். அடுத்த ஜாதிக்காரன் அவர் நேசிக்க தெரியும். அந்த சாதிக்காரனை விட்டே கர்த்தர் என்ன பண்ணாரு? சபையை அடிச்சு உடைச்சார். வெளியிலேயே சொல்லுங்க. எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம்? சாதிங்கிற பேய் சபைக்குள்ள சாகணும். ஆமென் சொல்லு. நீ நல்லது செய்ய வேணாம், ஆனா அவனை தாக்கி பார்க்காது, ஒருத்தனை உயர்த்தி பார்க்காது. அது நீதிமான் அல்ல. இங்க இருக்கிற YMC பாத்தீங்கன்னா சாதி வெளிப்பிடிச்சு. சாதாரண ஊழியர்கள்லாம் போனா, வேற சாதிக்காரங்க போனா, அங்க இருக்கிற ஒரு சாதி பிடிச்ச ஒரு மனுஷன் நோண்டி நோண்டி கேட்பான் கேள்வி. கூட்டம் நடத்தணும்னா, நீங்க எந்த ஊரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, இவருக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா, ஏன் சாதி? நான் பெரிய கும்பிடா போட்டேன். உன் சாதி உன் கூட இருக்கட்டும், உன் இடம் உன் கூட இருக்கட்டும். இல்லையே சொல்லுங்க. வேண்டாம், நமக்கு ஒரே ஜாதி, கிறிஸ்துங்கிற ஜாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுப்பீங்களா நீங்க எல்லாம்? ஜாதி பார்க்கிறவங்க கனி கொடுப்பீங்களா நீங்க எல்லாம்? வேர் பிரித்து பார்க்கிறவர்கள் உங்களால கனி கொடுக்க முடியுமா? ஒருத்தனை ஓரம் கட்டுக்கிற நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க? அவர் நீதி உள்ளவர் அல்லவா? நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா? நீதிமான் நீதியா அல்லவா நடக்கணும்? கனி எங்கயா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? சரி, இப்படியே வச்சுக்கோ. நிறைய பேர் இந்த தமிழகத்தில், தென் தமிழகத்திலிருந்து வந்து ஊழியம் செய்யற, தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஊழியம்லாம் சூப்பரா செய்வாங்க. சபைகளை தான் கட்டி எழுப்புவாங்க. எல்லா சாதிகளையும் வளைச்சு போட்டுருவாங்க. ஆனா பாஸ்டருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு சாதி. உடனே மூட்டையை கட்டி ஊருக்கு போயிடுவாங்க. பரலோகம் போக முடியுமானால? பரலோகம் போக முடியுமா? கனி கொடுக்கிற வரமா நம்ம? நீ தேவனுடைய நாமத்தை தரித்தவன், இயேசு நல்லவர் என்று சொன்னா நீ நல்லவனாய் வாழ்ந்து காண்பிக்கணும். எடு, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் ஒரு பொண்ணு எடு, வேற ஒரு ஜாதியில் ஒரு பொண்ணு எடு. நீ இயேசு நல்லவர் சொல்றதுக்கு அதான் அடையாளம். எடு, உன் பையனுக்கு வேறொரு ஜாதியில் ஒரு பொண்ணு எடுத்து நீ கல்யாணம் பண்ணி வை. நாங்களாம் வரவேற்போம். அல்லேலூயா. அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து பிரசங்கம் பண்றோம். அதை வந்து சுட்டரிச்சிட்டோம் இயேசுவின் நாமத்தினால. சிலுவையில் அதெல்லாம் நாங்க அரைஞ்சிட்டோம். அதனாலதான் எங்களால பேச முடியும். கர்த்தருடைய வேதத்துல கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்க. அடுத்தது வாசிக்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல்
அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. எஸ்சி எஸ்சியை நேசிக்க முடியல, இன்னொரு எஸ்சியை, பிசி இன்னொரு பிசியை நேசிக்க முடியல, எஃப்சி இன்னொரு எஃப்சியை நேசிக்க முடியல. கிறிஸ்தவ வட்டாரத்துல எப்படி கனி கொடுப்பீங்க சொல்லுங்க? எப்படி கனி கொடுப்பீங்க? நிறைய மாற்றம் வேணுங்க. புரட்சி நாயகன் அப்படின்னா இயேசுதான் புரட்சி நாயகன். அவர் யூதகுல உலகத்திலே தி பெஸ்ட் கம்யூனிட்டி. அதை உடைச்சிக்கிட்டு நம்மளெல்லாம் தேடி வரலையா? அவருடைய ரட்சிப்பு அப்படியே உலகம் முழுவதும் பரவ செய்யலையா? தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு கனி கொடுக்கிற வரமாக இயேசு இன்றைக்கும் சாட்சியாக இல்லையா? உடைச்சிட்டு வரணும் எல்லாத்தையும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து வாசிச்ச எபேசியர் முடிச்சாச்சு 11 வரைக்கும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நிறைந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவிற்குள் வாழுகிறவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவினால் கனி வரும். அதுல குறைவுள்ளவர்களாக அல்ல, எப்படியா? நிறைந்தவர்கள். ஆமென் சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நானும் நல்லவன். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நல்லவங்களா தான் வாழணும். ஆமென். இயேசு மட்டும் நல்லவருங்க. ஐயோ சொக்க தங்கங்க. நீ எப்படி? இன்னைக்கு வேதம் கேக்குது, இயேசு கிறிஸ்துவால் வருகிற கனிகள்ல நீங்க நிறைந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவால் வருகிற கனிகள்ல நீங்க நிறைந்திருக்கிறீங்களா? வேதம் கேட்குது. கவனமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினார், அந்நிய பாஷை பேசுற 4 பேர் சொல்லமானாங்க, நல்லதுதான், கனி இருக்கா? அதற்கேற்ற கனி என்ன? கர்த்தரால் வருகிற நீதியின் கனி என்ன? அதுக்கு நம்ம உட்படணும். வாசிக்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் என்றால் சுத்தமானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்க என்ன செய்யறார் அவரு? எப்படி வேண்டுதல் பாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவருடைய கனி இருக்கணும். அந்த கனியால நீங்க நிறைந்து இருக்கணும். அதுக்கு நீங்க துப்புரவாக்கப்பட்டவர்களும் அப்படின்னா ஒட்டி இருக்கிறதெல்லாம் கழிச்சு கட்டணும். அவர் வேண்டுதல் பாருங்க, பவுலுடைய வேண்டுதல் பாருங்க. அப்படிப்பட்டதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு ஒருமனமாக, ஒரே இனமாக, ஒரே துணியாக, ஒரே பார்வையாக ராஜ்யத்தை கட்டுகிற அந்த மகிமையின் எண்ணத்தோடு எழுந்து பிரகாசித்து சபைகள் நான் கைகோர்த்து நிற்கணும், ஊழியர்கள் நான் கைகோர்த்து நிற்கணும், விசுவாசிகள் நான் கைகோர்த்து நிற்கணும். சில சபை விசுவாசிக்க பார்த்திருக்கிறீங்களா? அவங்க சபை விசுவாசிக்கு தான் அதிகமா பேசுவாங்க. அவங்க சபை இல்லாத விசுவாசிகளை பார்த்தா பிரைஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? என்ன இருக்கு கனி? வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து குதித்து தொண்டை தண்ணி போகிறவங்களுக்கு கத்தி கத்தி அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்களை விட்டு கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கிறவர்களாக நீங்க வளர வேண்டும். கடைசியாக கலாத்தியர் 5:22 25 வரைக்கும் கனியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாமா? கனி என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத இந்த கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து நம்ம பேசும்போது இந்த வசனங்களை நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். கலாத்தியர் 5:22 வரை ஆவியின் கனியோ நல்லா கவனிங்க. இந்த கனியை பத்தி தான் பேசியிருக்கிறார். ஆவியின் கனி, கிறிஸ்துவால் வருகிற கனி. எப்படிப்பட்ட கனிங்க சொல்லுங்க, வாய்க்கால் சொல்லுங்க. இயேசுவால் வருகிற கனி எப்படிப்பட்ட கனி? ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனியை முதல்ல கவனிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? முதல்ல என்னதுங்க? வம்பா? அன்பா? மாத்தி
மாத்தி எழுதியிருக்கிறாங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். ஆவியின் கனி எப்படி இருக்கணும்? அன்பு. சும்மா ஒருத்தரை போய் சீன்றது, நோன்றது, தகராறு வச்சுக்கிறது, இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வளரலன்னு அர்த்தம். கிறிஸ்துவுடைய உபதேசங்களை நீங்க நிலைச்சிருக்கலன்னு அர்த்தம். கிறிஸ்துவுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள உங்களுக்கு மனம் இல்லைன்னு அர்த்தம். அன்புதான் பிரதானம். ஆவியின் கனிகள்ல பாருங்க, வேற எதையும் வைக்கல, முதல்ல வச்சதே அன்பு. நம்மளெல்லாம் நினைத்து பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து வச்சாரு அந்த அன்பு. முதலாவது கனிகளிலே வைக்கப்பட்ட அந்த அன்பை நாடி தேடணும். ஆமென் சொல்லுவோமே. வாசிக்கலாம். அடுத்தது என்னங்க? ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள வந்து துக்க முகத்தை கர்த்தர் என்ன செய்வதில்லை, விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் துக்க செய்தி நம்முடைய வீட்டில் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருக்காக எழுந்து அதெல்லாம் விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுமே, சபையை நடத்தணுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? கர்த்தருடைய நாமத்தின் மேல வைத்த நம்பிக்கையில சந்தோஷத்துக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆமென் சொல்லுங்க. நிறைவான சந்தோஷம் எல்லாருக்கும் போய் கிடைக்கும். நாமளே சோர்ந்து படுத்துட்டா, முடங்கிட்டா, யார் இந்த வார்த்தைகளை கொண்டு வருவா? இந்த செய்திகள் வரல, லேட் ஆகுதுன்னா போன் வருது எனக்கு, டெலிபோன்ல கேட்கிறாங்க, மலேசியால இருந்து கேட்கிறாங்க, சில நாடுகள் இருந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க, ஏன் இந்த செய்தி வெளியிடல? போன வாரம் செய்தியை குறித்து ஒரு 20 நிமிஷம் சகோதரி திருச்சி பொன்மலைப்பட்டியில இருந்து நம்ம பக்கம் இருந்து ஒரு சகோதரி எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்தி அப்படி இருந்தது, இப்படியா நீங்க பேசுறீங்க, கேட்கிற ஆச்சரியமா இருக்குது. அந்த செய்தியை ஒரு நாள் அவங்க 4 தடவை கேட்பாங்க. கனி கொடுக்கிற மரம், கனி கொடுக்கிற மரம், அது பச்சை மரத்துல பாய்ந்த ஆணியை கூட அப்படியே ஸ்ட்ராங்கா அசைக்க முடியாது வசனம். அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் நம்மளை உருவாக்கி பயன்படுத்தும் போது நான் சோர்ந்திருந்தா அந்த சந்தோஷம் நிறைவா மற்றவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? எல்லா சூழலிலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அடுத்தது சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம். இந்த 9 கனிகளை குறித்து வருகிற வாரம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு அறிமுகம் வரலாம். போன வாரமும் ஒரு அறிமுகம், இந்த வாரம் ஒரு அறிமுகம். கலாத்தியர் 5:22 ஆரம்பிச்சு 25 நம்ம அடுத்த வாரம் நல்ல டீப்பா பார்க்க போகிறோம். 9 கனிகளுக்கு உண்டான அடுத்தடுத்த வசன ஆதாரங்கள் என்ன, அதுல எப்படி ஒரு மனிதன் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எப்படி வளர முடியும், இதை குறித்து வருகிற வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இதை கேட்க ஆவலா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நம்ம அப்படியே மூடி வச்சு நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்குது, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு. சொல்லுங்க, கனி கொடுக்கிற மரமா என்னை மாற்றும். சபை பேசு, சொல்லுங்க, கனி கொடுக்கிற மரமா என்னை மாற்றும். ஜெபத்தை திரும்ப சொல்லுவீங்களா? வாய் திறப்பீங்களா? சொல்லுங்க, இயேசுவே என்னை கனி கொடுக்கிற மரமாய் மாற்றும். என்னிடத்தில் உள்ள குறைகளை எடுத்து நிறைவானவைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நான் அந்த கனிகளால் பரிபூர்ணமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். வேத வசனங்கள் எதை அடையாளப்படுத்துகிறதோ அந்த கனிகளை பெற்றுக்கொள்ள நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். கனி உள்ளவனாக, கனி உள்ளவனாக என்னை உருவாக்கும் இயேசுவே, என்னை உருவாக்கும் இயேசுவே, என்னை உருவாக்கும் இயேசுவே. ஆவியின் கனி அன்பு. இந்த அன்பிலே நான் நிலைத்திருந்து, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து அதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. இப்படியா என்னை தாழ்த்தி தேவனிடத்தில் வேண்டுகிறேன். எல்லா மகிமை கனம் இயேசுவுக்கே,
இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி தேவ